திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழா வரும் 7ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் 5ஆம் நாளாக யாகசாலை பூஜைகள் விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம். பவானி, வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு 5ஆம் நாளான யாகசால் பூஜை இன்று வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் 7ஆம் தேதி காலை 6:15 மணிக்கு மேல் 6:50 மணிக்குள் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. இதற்காக கோவில் மேற்கு கோபுரம் பகுதியில 8000 சதுர அடியில் 76 வேதி குண்டங்களுடன் பிரம்மாண்டமான யாகசாலை அமைக்கப்பட்டு தினமும் யாகசாலை பூஜைகளானது நடந்து வருகிறது. குறிப்பாக 13 கால யாகசாலை பூஜைகள் நடக்க இருக்கிறது. அதில் தற்பொழுது 8ஆம் கால யாகசாலை பூஜை 5ஆம் நாளான இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்காக சமூக விலாஸ் மண்டபத்தில் ஆச்சாரிய விசேஷ சந்தி பூஜை நடந்தது. அதைத் தொடர்ந்து ஆச்சாரியர்கள் யாகசாலை பூஜைக்கு வந்தடைந்தனர். அதைத் தொடர்ந்து காலை 5ஆம் கால யாகசாலை பூஜையானது நடைபெற்று தொடங்கி வருகின்றது. தொடர்ந்து 64 ஓதுவார்கள் மூர்த்திகள் பக்க வாத்தியங்களுடன் 12 திருமுறைகள், திருப்புகழ் மற்றும் கந்தர் அனுபூதி முதலான செந்தமிழ் வேதங்கள் முற்றோதல் நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது. அதைத் தொடர்ந்து திரவிய பூராகுதி நடைபெற இருக்கிறது. பின்பு தீபாதனையாகி பக்தர்கள் பிரசாதமும் வழங்கப்படுகிறது. கடந்த 3 நாட்களாக பக்தர்களின் கூட்டம் குறைவாக இருந்து வந்த நிலையில 5ஆம் நாளான இன்று பக்தர்களின் கூட்டம் அலைமோதி காணப்பட்டு வருகின்றது. யாகசாலை பூஜையை காணும் பக்தர்கள் பக்தியுடன் முருகனை வணங்கி வருகின்றனர். மேலும் பக்தர்கள் யாகசாலை முன்பு நின்று புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். அதே போல் குடமுழுக்கு விழாவிற்கு இன்னும் 2 தினங்களே உள்ள நிலையில் கோவில் வளாகமானது தற்போது விழா கோலம் கொண்டு காணப்பட்டு வருகின்றது.